எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் MS பாஸ்கர். கார்த்திக் ராம் அவர்களுடைய இயக்கத்தில் அகநள், அதாவது உள்ளிருப்பவுள் அப்படின்னு மீனிங் தான் நினைக்கிறேன். அகநள், அகம்னா உள்ளிருப்பவுள் அப்படின்ற மீனிங் நினைக்கிறேன். திருநங்கைகளை பற்றின ஒரு சப்ஜெக்ட். எனக்கு எப்பவுமே அவங்க மேலே ஒரு பெரிய மதிப்பும் ஒரு வாத்சல்யமும் ஒரு அன்பும் உண்டு. ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனிதர்கள் தானே, நம்மளை போன்றவர்கள் தானே. அவங்களும் ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்தவர்கள் தானே. ஏதோ ஒரு மரபணு கோளாறுனால அந்த ஒரு பிறப்பு அவங்களுக்கு அப்படி ஆகி போகுது. இது நான் அந்த மாதிரி உள்ளவங்கள் பல பேர்கிட்ட நான் பேசும்பொழுது அவங்களுடைய உள்ளத்தில் உள்ள வலி என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் அவங்களோட நிறைய அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் நிறைய போயிருக்கேன். நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், அவங்க வீட்டில் இருந்து சாப்பிட்ருக்கேன். என்ன அண்ணான்னு கூப்பிட்றவங்க இருக்காங்க, அப்பான்னு கூப்பிட்றவங்க இருக்காங்க. அவங்கள பார்த்து பரிதாபப்பட வேண்டாம். நிச்சயமாக அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்த போதும். அவங்களும் நம்மள மாதிரி தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்தா போதும். அவங்களும் பல திறமைகள் உள்ளவங்க தான். நான் சமீபத்தில் ஒரு ஷூட்டிங் போயிருக்கும்போது அங்கே ஒரு காவல்துறையில் பணிபுரியக்கூடியவங்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் திருநங்கை தான், நான் அதை சொல்லிக்கிறது பெருமையை நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த மாதிரி எல்லா பல துறைகளில் இன்னைக்கு சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது விளையாட்டுத்துறையிலையும் அவங்க சாதிக்கணும். அதுக்கு அந்த லாஸ்ட் டைலாக் நீங்கள் தட்டி கொடுக்க வேண்டாம், தடுக்கி விடாமல் இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு டைலாக்கு. அவங்களையும் மதிப்போம், அவர்களுக்கும் நாம் ஒரு சகோதரனாக அவங்க கூட பழகக்கூடிய ஒரு தகப்பனாக, ஒரு அண்ணனாக, இந்த மாதிரி நம்ம அவங்க கூட இருப்போம், அவங்களை அரவணைப்போம், அவங்கள உற்சாகப்படுத்துவோம், அவங்க சாதிப்பதற்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு நான் அவங்க எல்லாரையும் இந்த சுதந்திர தினத்தில் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.